ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்விங்கர் பிலானி. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வைல்ட் லைஃப் அனிமல்ஸையும் வந்து வேட்டையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமீபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் வந்து நடந்திருக்கு. இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட் பகுதியில் தான் வந்துட்டு இந்த நமீபியா இருக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட், ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா மாதிரி. அது வந்து ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் வந்துட்டு பணக்கார நாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ரொம்ப நார்மலா நடுத்தரமான ஒரு நாடு தான் வந்துட்டு நமீபியா. என்னதான் இது வந்துட்டு பாலைவனம் மாதிரி இருந்தாலுமே, இந்த இடத்துலயுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமீபியால வந்துட்டு மோஸ்ட்லி என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ் தாங்க வந்து பேசுறாங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜஸ் கிடையாது. இவங்களுடைய ரிலிஜியன் இவங்க 80% பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டிய ஃபாலோ பண்றாங்க. 20% பார்த்தீங்கன்னா, அனிமிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலிஜியன தான் வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்றாங்க. இவங்களுடைய மியூசிக் ட்ரெடிஷன் அண்ட் இவங்களுடைய ஆர்ட்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். யுனிக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ, இதனாலேயே வந்துட்டு நமீபியா வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தீங்கன்னா, ஆ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப்‌க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இங்க வந்தீங்க அப்படின்னாலே, எல்லா வகையான அனிமல்ஸும் பார்க்க முடியும். மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் வந்துட்டு அதிகமா வந்து இருக்கு. இங்க வந்து அதிகமான மிருகங்கள் இருக்கிறனால, இங்க வந்து ரொம்பவே வந்து நல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம நமீபியாவுக்கும், நம்ம இந்தியாவுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறையவே வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு அனிமலா இருக்கிறது வந்து சீட்டா. நமீபியன் சீட்டா வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம 2 நாடுகளுக்கு மத்தியுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. விண்டோக் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வந்துட்டு நமீபியாவுடைய கேப்பிட்டல். அது மட்டும் இல்லாம இது எந்த ஓஷன் பக்கத்துல இந்த நமீபியா அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷன் பக்கத்துல வந்துட்டு இந்த நமீபியா அமைஞ்சிருக்கு. நம்ம இந்தியன் மதிப்பீடு வந்து ஐஎன்ஆர் அப்படின்னு குறிப்பிடுறோமோ, அதே மாதிரி வந்துட்டு அங்க வந்து அவங்களுடைய ருப்பீஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னா, ராண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அங்க வந்து ஆஃப்ரிக்கானாலே வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ராண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதத்தான் வந்துட்டு அங்கேயும் வந்துட்டு காஸ்ட் காஸ்ட்டோடைய நேமா வந்து இருக்கு. கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து போயி இந்த வைல்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய வாழக்கூடிய கிட்டத்தட்ட வந்து 723 அனிமல்ஸ வந்துட்டு வேட்டையாட சொல்லி வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. எதனால இந்த கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து வறட்சி ஏற்பட்டிருக்கு. என்னைக்குமே எந்த ஒரு காலகட்டத்திலயுமே ஏற்படாத அளவுக்கான வறட்சி வந்து அங்க ஏற்பட்டிருக்கு. அதனால 3 மில்லியன் பீப்பிள்ஸ் வந்துட்டு இந்த நமீபியால வாழ்றாங்க. இதுல 1.4 மில்லியன் பீப்பிள்ஸ்க்கு வந்துட்டு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்க நெறைய பேர் வந்து இறந்து போகிற அளவுக்கான சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ இத வந்து சமாளிக்கிறதுக்காக அந்த நாடு என்ன பண்ணுது அப்டின்னா, 723 அ அனிமல்ஸ் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ வந்துட்டு நம்ம வந்து வேட்டையாட சொல்லி பெர்மிஷன் குடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்டி வேட்டையாடுறது மூலியமா அவங்களுக்கு ஒரு சில ஆ காலத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் குடுத்துருக்காங்க. இது உண்மையாலுமே வந்துட்டு அ நமக்கு உணவு இல்லங்கிறதுக்காக வந்துட்டு வைல்ட் லைஃப்ப வந்து வேட்டையாடுறதுங்கிறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். பட் இத வந்துட்டு அந்த கவர்மெண்ட் கையில எடுத்திருக்கு அப்படிங்கிறப்போ பார்க்குறப்போ ரொம்பவே வந்து வருத்தமா இருக்கு. ஏன் அப்படின்னு என்னோட வியூல வந்து சொல்றேன். ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அழிக்கிறது ரொம்பவே ஈஸி. இப்ப நம்ம வந்துட்டு உணவுக்காக அந்த வைல்ட் லைஃப் வந்து நீங்க அழிச்சிடலாம். பட் அதவே நம்ம வந்து ரீகிரியேட் பண்ணியோ, இல்ல அத மறுபடியும் வந்து அ அது அது எப்படி நேச்சுரலா இருக்கோ, அந்த மாரி விஷயத்த வந்து கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நமீபியா நாடு வந்து பண்ணுது அப்படிங்கிறப்போ ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த வறட்சியிலருந்து வெளிய வரதுக்கு நெறைய நாடுகள் உதவுனாலே போதும். அவங்கள வந்துட்டு அந்த ஒரு வறட்சியில அந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். இதுக்கு ஒரு சொல்யூஷனா இது வைல்ட் லைஃப அழிச்சு, அது மூலியமா உணவு குடுக்கணும் அப்படின்னு பாவர்ட்டி ஆகுது. அது மட்டும் இல்லாம ரொம்பவே வந்துட்டு வறட்சி ஏற்பட்டதுனால, எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இல்ல அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. இத கிம்ச்சி. கிம்ச்சி அப்டின்னாலே நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். மெயினா பார்த்தீங்கன்னா,
சவுத் கொரியாவ பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கிம்ச்சி பத்தி தெரியாம இருக்காது. அதே மாரி சவுத் கொரியால வாழ்றவங்களுக்கு கிம்ச்சி எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேவரைட் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய அந்த கிம்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ரொம்பவே வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்டின்னா, ஏன் டேஞ்சர் அப்டின்னு சொல்றேன் அப்டின்னா, இந்த கிம்ச்சி வந்து நார்மலா எப்பவும் போல வந்து தயாரிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்படி தயாரிச்சுட்டு இருந்த அந்த நிறுவனங்கள் வந்துட்டு, அந்த விளைவிச்சக்கூடிய அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ வந்து ஒரு புது விதமான ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன பிரச்சனை அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கிம்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபங்கஸ் மூலியமா வந்து டெஸ்ட்ராய் பண்ணி ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி டெஸ்ட்ராய் ஆயிட்டே இருக்கிறனால, சரியான அளவுக்கான கேபேஜஸ் அதாவது வந்து நப்பா கேபேஜ் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, நார்மல் கேபேஜ் வந்து ரவுண்டா இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஓவல் ஷேப் மாதிரியான ஒரு ஷேப்ல வந்துட்டு இது இருக்கும். இந்த கேபேஜ்ல தான் வந்து அவங்க கிம்ச்சி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. கிம்ச்சி வந்துட்டு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்டா பார்க்கப்படுது சவுத் கொரியால. எந்த டிஷ் வந்து இருந்தாலுமே கிம்ச்சி வந்து அவங்க தினமும் வந்து இன்டேக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய கிம்ச்சிக்கு வந்துட்டு இந்த கிம்ச்சின்னா வந்து கேபேஜ்ல மட்டும் நப்பா கேபேஜ்ல மட்டும் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. இது வந்து ரேடிஷ், குக்கும்பர் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாரி நெறைய விஷயங்கள் கிரீன் ஆனியன்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துலயும் கூட கிம்ச்சி பண்ணலாம். பட் ரொம்ப ட்ரெடிஷ்னலா ரொம்ப வந்து விரும்பக்கூடிய ஒரு கிம்ச்சி என்னவா இருக்கும் அப்டின்னா, கேபேஜ் கிம்ச்சி கிம்ச்சி மட்டும் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா பார்க்கப்படும். இப்படிப்பட்ட கேபேஜ் கிம்ச்சி இப்ப வந்து ரொம்பவே வந்து ஒரு பாதிக்குது. அதோட புரொடக்ஷன் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு இது இம்பாக்ட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு பாதிப்பு ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன காரணங்கிறதையும் நான் சொல்றேன். இது எப்படி வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8,796 ஹெக்டேர் அளவுல பயிரிடப்பட்ட இந்த நப்பா கேபேஜ், இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,995 ஹெக்டரா வந்து கம்மியாயிருக்கு. அதாவது பார்த்துக்கோங்க, புரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வருது. இதனால வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அதோட ப்ராசஸும் கூட ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகுது இப்ப வர வர. அது நம்ம வந்து எப்படின்னா, நம்ம எப்படி ஊறுகாய் போடுவோம், அந்த மாதிரி வந்துட்டு ஊறுகாய் வந்து ஃபெர்மென்ட் ஆகணும். கரெக்ட்டான அந்த நப்பா கேபேஜ் செய்யறதுக்கு 18லருந்து 21 டிகிரி செல்சியஸ்ல தான் வந்துட்டு அத வச்சிருப்பாங்க. அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரேஜ் லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கூலிங்ல தான் இருக்கணும். அதுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு வெப்பமோ, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த டெம்பரேச்சர்ல தான் மட்டும் தான் வந்துட்டு அத வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில, இந்த கிம்ச்சி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப இப்போ ரீசன்ட் டேஸா வந்துட்டு இது வந்து ரொம்பவே வந்து ஃபார்மர்ஸ் அண்ட் அந்த கிம்ச்சிய மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் வந்துட்டு ரொம்பவே பெரிய ஒரு ப்ராப்ளமா வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா, வர 2090ஆம் வருஷத்துல வந்துட்டு, இந்த கிம்ச்சி அப்படிங்கிறதுக்கு இந்த கேபேஜ வளர்க்கவே வந்து கொஞ்சம் கூட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சான்ஸ் கூட நமக்கு வந்து இருக்காது. அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒரு டிஷ்ஷே வந்து காணாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்ப முடியுதா? பட் இதுதான் வந்து ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2090ஆம் வருஷத்துல நம்ம வந்துட்டு இந்த மாரி நப்பா கேபேஜஸ் க்ரோ பண்ண முடியாது. இந்த சவுத் கொரியால நமக்கு அந்த கிம்ச்சி வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, அங்க இருக்கக்கூடிய கவர்ன்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கூல் கிளைமேட்ல நல்ல மவுண்டெயினுக்கு அடிப்பகுதி அந்த மாதிரியான இடத்துல தான் வந்துட்டு இத வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஸோ இப்ப உங்களுக்கு லைட்டா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்ன அப்டின்னா, கூல் கிளைமேட்ல மட்டும் தான் இது விளையும். இப்போ சவுத் கொரியால பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஹையான டெம்பரேச்சர் இருக்கிறனால, இந்த நப்பா கேபேஜஸ் வந்து பயிரிட முடியல. அப்படி பயிரிடாதனால ரொம்பவே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் வந்து பாதிக்கப்படுது. அத வந்து கிம்ச்சியா வந்து ரெடி பண்ண முடியல. அப்படியே கிம்ச்சி ரெடி பண்ணாலுமே, அந்த டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ண முடியாம, அந்த ப்ராசஸே வந்துட்டு சுத்தமா வந்து ஸ்பாயில் ஆகுது. இதனால அந்த கிம்ச்சிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட், அந்த ஒரு பக்குவம்னு சொல்லுவோம் இல்லையா? அது எதுவுமே வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இப்ப நான் சொன்ன இந்த நமீபியாவுக்கும் இருக்கட்டும், இந்த சவுத் கொரியால நடக்கக்கூடிய இந்த கிம்ச்சி ப்ராப்ளமா இருக்கட்டும், 2த்துக்குமே வந்துட்டு ஒரே விஷயம் தான். ஒரே ஒண்ணு தான் வந்துட்டு காமனா இருக்கு. கிளைமேட்டிக் சேஞ்சஸ். டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே வந்து ப்ரிகாஷன்ஸா இருங்க. ஏன் அப்டின்னா, இப்போ வந்து நெறையா வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கறனால, இப்ப சின்ன சின்ன ப்ராப்ளமா இது தெரியலாம். பட் இது வந்து ஃப்யூச்சர்ல ரொம்ப ஒரு பூதாகரமான ஒரு விஷயமா வந்து மாறுது. இது ஒரு சாதாரண ஒரு கிம்ச்சி ப்ராப்ளம். இது வந்து என்ன வேட்டையாடுறது தானே. அது ஆதி மனுஷன்லேருந்து வேட்டையாடிட்டு தானே இருக்காங்கன்னு நெனைக்கலாம்.
பட் அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்டா நான் பார்க்குறேன். அதே மாரி தான் நீங்களும் பார்க்கணும்னு நான் நம்புறேன். உண்மையாலுமே வந்துட்டு நீங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. நேச்சர வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ண விடாதீங்க. அதுக்கு இப்ப நம்ம 4G அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். சிட்டுக்குருவியே அழிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸால தான் வந்துட்டு நம்ம நேச்சர வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோம். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாரி டேஞ்சர வந்து நம்ம உலகத்துக்கும் குடுக்க மாட்டோம். உலகமும் நமக்கு வந்து குடுக்காது அப்படின்னு நம்புறேன். ஸோ இயற்கைக்கு வந்துட்டு நம்ம எப்பவுமே ரெஸ்பெக்ட் குடுக்கணும். அத மதிச்சு நடந்தோம் அப்படின்னா, இயற்கை நம்மள வந்து உண்மையாலுமே நல்லாவே வாழ வைக்கும். ஏன்னா, நம்ம முன்னோர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கைய சார்ந்து தான் இருந்தாங்க. அந்த இயற்கை முன்னோர்கள நல்லாவே வாழ வச்சது. ஹெல்த்தி லைஃப் வாழ்ந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். நீங்களும் நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு நான் சொன்ன விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பதான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்வைரன்மென்ட்ட வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். நல்ல ஒரு டாபிக்கோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ட்விங்கிள் பெல் ஆனி.